ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியாக ஒரு பிரண்டை சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது இந்த மாதிரி மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ஒரு டைம் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் பிரண்டை. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கையில் நிறைய நல்லெண்ணெய் தடவி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நமக்கு கையை அரிக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் தடவி இதை க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி அதோட ஓரங்களெல்லாம் கத்தி வச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி உரிக்க வந்துடும். இதில் மேல் தோல் எல்லாத்தையும் இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். இல்லைன்னா நமக்கு நாக்கெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அப்போ தான் அதை நமக்கு சமைச்சு சாப்பிடும்போது அரிப்புத்தன்மையெல்லாம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லெண்ணெயிலே செய்யுங்க. அப்போ தான் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு நல்லா கிடைக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இதை வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட ஒரு 7-8 சின்ன வெங்காயம், ஒரு 7 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அதையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இது கூட நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பிரண்டையை இது கூட சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துடணுங்க. இல்லைன்னா அதோட அரிப்புத்தன்மை போகாது. இது இப்போ க்ரீன் கலர் இருக்கிறது நல்லா இதோட கலர் சேஞ்ச் ஆகி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குக்காகி வதக்கி எடுத்தால் தான் சட்னி நமக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நாம் வதக்கி வச்சுருக்க கடுகு, உளுந்து, இந்த பிரண்டை, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு கல்லுப்பு, ஒரு சின்ன கோழிக்குண்டை சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இதை வதக்கும்போது கூட நீங்கள் புளியை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த சட்னிக்கு கொஞ்சமாக கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்துட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நமக்கு பிரண்டை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு துவையல் மாதிரி வேணும்னா கூட நீங்கள் அதிகமாக தண்ணி விடாமல் எடுத்துக்கலாம். இட்லி, தோசைக்கு எப்போவுமே ஒரே மாதிரி தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப அதிகங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரண்டை சட்னியை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு ஷீலா எர்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.